ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு பக்தன் சொல்றாரு, புலம்பல் 3:57 ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிட்ட நாளிலே நீர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, பயப்படாதே என்று எனக்கு சொன்னீங்களே, அதனால பயம்லாம் போயிட்டேன்னு மகிழ்ச்சியோடு சொல்றார். உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே என்னை பயப்படாதேன்னு தைரியப்படுத்தினீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகளே பயப்படாத, என் மகனே நீ பயப்படாதேன்னு சொல்றார். எப்போ அந்த பயம் போகும்? அவரை நோக்கி கூப்பிடும் போது, ஜெபம் பண்ணும் போது. அதுக்கு தான் சொல்றேன், காலையில் எழுந்த உடனே அவரோட பேசுங்க, ஜெபத்தில் அவருக்கு எல்லாம் தெரியப்படுத்துங்க. நீங்க அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதிலும் அவர் கொடுக்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்லுவாரு? நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாம போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ பயம்லாம் விளையிருமா? நீங்க தைரியமா சந்தோஷமா இருக்கலாம். தினமும் அவரோட பேசுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, பயப்படாதேன்னு தைரியப்படுத்துவார். வேத புஸ்தகத்துல அநேக தெய்வ பிள்ளைகள் அவங்க பயந்த சமயத்துல கூப்பிட்ட போதெல்லாம் ஆண்டவர் முதலாவது சொன்ன வார்த்தை, பயப்படாத, பயப்படாத. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் மகனை பயப்படாத, என் மகளே நீ பயப்படாதேன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றார். நானும் என்னுடைய வாழ்க்கையில பயப்படுகிற சூழ்நிலைகள் நிறைய வந்துச்சு. அந்த செய்தி வந்த உடனே அந்த காரியத்தை சந்திக்கும் ஒரு பயம் வரும். நான் உடனே ஆண்டவர்கிட்ட போய் தெரியப்படுத்துவேன், இது எனக்கு பயத்தை கொடுக்குது, என்ன ஆகுமோன்னு தெரியலையேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்தின உடனே அவர் இறங்கி வந்து பேசுவார். பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் என் கைக்குள்ளதான் இருக்கு, என்னை தாண்டி எதுவும் நடக்க முடியுமா உனக்கு? பயப்படாத, அவ்வளவுதான் தைரியம். அப்படி எத்தனையோ காரியம் வந்தது. நான் பயந்த ஒரு காரியமே என்னை சேதப்படுத்த கர்த்தர் விடவே இல்லை. உங்களை விட மாட்டார். கூப்பிடணும், நீங்க இப்போ ஆண்டவரை கூப்பிடணும், அதுதான் ஒன்னே ஒரு காரியம். அப்படியே கரம் வைத்தங்க, ஆண்டவரை உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், இந்த சூழ்நிலை குறித்து நான் பயப்படுகிறேன், இந்த பயமெல்லாம் விலகட்டும், இந்த பயம்லாம் என் உள்ளத்தை விட்டு மாறட்டும், நீ பயப்படாதேன்னு என்னை கூட பேசுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த பயம் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.